வெல்கம் டு திருமகள் vlogs. மினி vlog வந்து இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். பால் வந்து கேஸில் வச்சுட்டேன். அது நல்லா பொங்கி கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம டீ தூள் போடணும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து டீ தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கொதித்த உடனே ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு டீ ஃபில்டர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே ஒரு 1/2 டம்ளர் டீ தான் குடிப்பேன். வித் பிஸ்கெட்டோட ஈவினிங் எப்பயுமே டீ வந்து பிஸ்கெட்டோட தான் சாப்பிடுவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அதுதான் எனக்கு. அது முடிஞ்சோடனே வாங்க நைட்டு டின்னர் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்தவொடனே 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சால்ட் வந்து போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு துண்டு புளி போட்டு நல்லா வதக்கினவுடனே நம்ம புதினாவை வந்து வச்சுருக்கோம், அலசி வச்சுருக்கோம்ல, ஒரு கொத்து புதினா வந்து நல்லா போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு வதக்கி சட்னி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரிஞ்சி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் பிரிஞ்சி. குக்கர் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில், எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு சோம்பு போட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் ஆனியன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் லெமன் தேவையான அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த அழகை எடுத்து தண்ணி வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து போட்டுட்டு குக்கர் டேஸ்ட் எப்படி, உப்பு காரம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் விசில் போட்டிருக்கோம். 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சாப்பாடு ரெடி. அதோட புதினா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.